ஹாய் கைஸ், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த ஒரு லாங் செட்டப். ஓகேவா? ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் டேரெக்டாக உள்ளே போயிடுறேன். நான் இந்த கேண்டில் தான் ட்ரேட் பண்ணேன், இந்த 4 hour தான் ட்ரேட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இங்கே ப்ரீவியஸ் டேலோ ஹண்ட் ஆயிடுச்சு, ரெண்டு பேர்லேயுமே. இதுதான் ப்ரீவியஸ் டேலோ, இதில் இது ப்ரீவியஸ் டேலோ. ஓகேவா? ஹண்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இங்கே ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு. ஐ மீன் 22 கேண்டில் இந்த 4 hour எஸ்எம்டி சில்வரோட இருந்துச்சு. ஓகேவா? இது வந்து 2 மணி கேண்டில், லண்டன் செஷன் ஓப்பன். ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே ஹேட் ஒன் எஸ்எம்டி. நான் 2 எஸ்எம்டிக்கு வெயிட் பண்ணுவேன். ஓகேவா? தேர் ஆர் 2-3 டைப் எஸ்எம்டினா என்ன, கிராக் இன் கோரிலேஷன். நான் சிஐசின்னு போடுறேன். 2-3 டைப் இருக்குது. ஒன்று டைரக்ட் எஸ்எம்டி, இன்னொன்று நம்ம வேற என்ன பார்ப்போம், பிஎஸ்பின்னு ஒன்று இருக்குது. தேர்டு எஸ்எம்டி ஃபில். ஓகேவா? இதெல்லாம் வந்து எஸ்எம்டி கணக்கில் நம்ம பார்ப்போம். அதான் கிராக்கின் கோரிலேஷன் பார்க்குறது. நான் வந்து 2 கிராக்கின் கோரிலேஷன் வெயிட் பண்ணுவேன். ஏன் ஃபார்வர்ட் என்ன கேண்டில் ட்ரேட் பண்ணுறோனோ அதுக்கு. இந்த கேண்டில் ஓப்பன் ஆச்சு. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் கிராக்கின் கோரிலேஷன் இஸ் திஸ் எஸ்எம்டி வித் த ப்ரீவியஸ் ஃபோரா. ஸோ நான் செகண்ட் கிராக்கின் கோரிலேஷன் என்ன பார்த்தேன்னா, 1 hourல இருக்கான்னு பார்த்தேன். இல்லை, எனக்கு 30 minutesல பிஎஸ்பின்னு ஒன்று சொன்னேன் தெரியுமா. ஐ ஹேட் தட் பிஎஸ்பி. 30 minutesல எனக்கு பிஎஸ்பி இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் லோ பார்த்துங்க, 230 கேண்டில். 230 கேண்டில் இந்த பேரில் புல்லிஷாக க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த பேரில் பேரிஷாக க்ளோஸ் ஆகிருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ அ கிராக் இன் கோரிலேஷன், விச் மீன்ஸ் இது வந்து பிஎஸ்பின்னு பேர் இதுக்கு. ஓகேவா? ப்ரிசிஷன் ஸ்விங் பாயிண்ட். எனக்கு இதுதான் ப்ரீவியஸ் டே லோ ஹண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் ஸ்டேஜ் ஐ ஹேட் திஸ் கிராக் இன் கோரிலேஷன். ஓகே, ஸோ நான் வந்து அதுக்கு அடுத்த ஃபார்ம் ஆகிற ஆர்டர் பிளாக்லையோ ப்ரொபல்ஷன் பிளாக்லையோ நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே எப்படி பிளேஸ் பண்ணேன்னா, 30 minute எனக்கு 3 minute க்ளீனாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா I had this cyst. அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு அழகாக ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆச்சு. அதை சப்போர்ட் பண்ணி எனக்கு இன்னொரு கண்டினியூஷன் ஆர்டர் பிளாக் அடிச்சுது. ஸோ இங்கே லாங் பண்ணேன். ஐ லாங் இட் ஃப்ரம் ஹியர். அப்போசிங் லிக்விடிட்டி டார்கெட். ஓகே, இது வந்து ஒரு பை. இந்த பை எடுத்திருந்தேன் நான் இன்னைக்கு மார்னிங் சில்வரில். ஏன்னா நம்ம எப்போதுமே பை லாங் பார்க்குறப்போ எந்த பேர் ஹையர் லோ விற்கிதோ அதான் எடுக்கணும். இப்போது சில்வர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 4 hour லோவை போய் ஸ்வீப் பண்ணியிருந்தது. ஓகேவா? அது வந்து எடுக்கக்கூடாது எப்போதுமே. நமக்கு வந்து லீடிங், இதுதான் லீடிங் அசெட். லீடிங் அசெட்டில் என்ட்ரி கிடைக்கலன்னா லேகிங் அசெட்டில் நம்ம பார்க்கலாம். லேகிங் அசெட்டும் பார்க்கலாம். இப்போது இதுதான் லீடிங் அசெட்டில் நம்ம க்ளீனாக என்ட்ரி இருக்கப்போ லீடிங் அசெட்டில் தான் ஸ்ட்ரென்த் இருக்கும் க்ளீனாக மேலே போகிறதுக்கு. ஸோ நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது பெட்டர். ஓகே, இது ஒன்று. இந்த என்ட்ரி ஃப்ரைடே எடுத்தது, ட்ராயிங்ஸ். இப்போ இன்னைக்கு எடுத்தது ஜஸ்ட் பிரேக் இட் டவுன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாங்ஸ் தான் இது பண்ணியிருந்தேன். நான் டெய்லியிலேருந்து அனாலிசிஸ் காட்டுறேன். எனக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டெய்லி கேண்டில் எனக்கு C2 க்ளோஸ் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், C2 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நான் C3 வந்து அடுத்த கேண்டில் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு வெயிட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இந்த வீக்கோட 50% கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டில் எனக்கு ரியாக்ஷன் வேணும். அங்கே ஏதாவது கீ லெவல் இருக்கும், அதை டேப் பண்ணிட்டு நான் பை ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இது C2 க்ளோஷர். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃபார் C3 டு கண்டினியூ ஹையர். ஓகே, இப்போது
ஆல்சோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே லோ, இது ஃப்ரைடே லோவை எக்ஸ்ஏயு ஜிபிபி எடுத்துச்சு. வேறஸ் கோல்டு எடுக்கல, சில்வர் எடுக்கல. நம்ம லாங்ஸ் பார்த்தா நான் போன இதிலே சொன்னேன் பார்த்தீங்களா, ஹையர் லோ வைக்கிற பேரில் தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். ஓகேவா, எனக்கு இங்கே ஒரு எஸ்எம்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆல்சோ ப்ரீவியஸ் டே லோ, இதுதான் ப்ரீவியஸ் டே லோ. விட்டுருங்க, ப்ரீவியஸ் டே லோ எடுக்கலை, இந்த பேர் எடுத்துச்சு, தெரியுதா? ஸோ அங்கே எனக்கு நான் இந்த ஃபோரை ட்ரேட் பண்ண போகிறேன்னா 18 ஓப்பனு, 18 ஓப்பன், ஓகே 18 ஓப்பன் தானே, ஓகே. ஸோ எனக்கு வந்து 1 ஸ்டேஜ் கிடச்சிச்சு. செகண்ட் ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, கீ லெவல் ஆர்டர் பிளாக், சாரி ஆர்டர் பிளாக் இருக்குது, எஃப்இஜி இருக்குது. ஓகேவா, இந்த எஃப்இஜியில் கரெக்டாக கான்சிக்யூட்டிவ் என்க்ரோச்மெண்ட்டில் சப்போர்ட் ஆகிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லாங்ஸ் பார்க்குறேன், எனக்கு ஒரு எஸ்எம்டி இங்கே கிடச்சிச்சு. ஸோ 1 ஹவர் போகிறேன், வேறு எதுவும் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. வேறு எதுவும் பிஎஸ்பி இருக்கான்னு செக் பண்ணுறேன், 90 மினிட்ல இருக்கா பார்க்குறேன். 90 மினிட்லேயே 30 மினிட்ஸ் போகிறேன். 30 மினிட்ஸில் உங்களுக்கு தெரியுதா இந்த இடம்? என்ன பார்த்தீங்கன்னா தெரியும், இது எனக்கு பிஎஸ்பி 20 கேண்டில். பார்த்தீங்கன்னா இந்த பேரில் பாருங்கள், புல்லிஷாக க்ளோஸ் ஆயிருக்கா, இந்த பேரில் பாருங்கள் பேரிஷாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a crack in correlation. ஸோ பிஎஸ்பி எனக்கு கன்ஃபார்ம்டு. நான் 3 மினிட்டோ 5 மினிட்டோ பார்க்கணும். ஸோ அதோட ஆர்டர் பிளாக்லையோ கண்டினியூஷன் ஆர்டர் பிளாக்லையோ ஐ கேன் என்டர். இப்போது இங்கே நல்ல க்ளோஸ் இருந்தது. ஸோ லாங் பொசிஷன் இந்த ஸ்விங்லோ எஸ்எல். அப்போசிங் இதில் எக்ஸிட்டு, அப்போசிங் லிக்விடில் நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். இந்த 18 ஓப்பன் ப்ரைஸ்லாம் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸாக சப்போர்ட் ஜோன்ஸாக ஆக்ட் பண்ணோம். அது நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, லோ ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது, தெரியுதா? ஸோ இப்போ இது ஈஸியாக போய் எடுத்துரும். நாங்கள் ஹோல்லாம் பண்ணல, நான் இங்கே 3.5 ஹவர்லேயே இங்கே இதுக்கிட்டே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் டிபி, போயிடும் மோஸ்ட்லி. வியூமே பார்த்தீங்கன்னா க்ளீனாக தான் இருக்குது. இது கோல்டில் எடுத்துரு, சாரி நான் கோல்டில் அனாலிசிஸ் சொல்லிட்டேன், சில்வரில் தான் எடுத்தது. 1 மினிட். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஹவர் ஃபேரலி கேப் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? நமக்கு 1 ஹவர் ஃபேரலி கேப், அது 1 ஹவர் ஃபேரலி கேப்பில் தான் இப்போ சப்போர்ட் எடுத்து போகுது. பார்த்தீங்கன்னா நம்ம இதை கூட லாங் பண்ணியிருக்கலாம், ஏன்னா வி ஹேட் திஸ் எஸ்எம்டி ஃபில்னு சொன்ன தெரியுமா? அப்படின்னா என்னென்னா, ஒரு பேர் இந்த கேப்பை வந்து டேப் பண்ணிட்டு போ, இன்னொரு பேர் எடுக்க இந்த கேப்புக்குள்ளேயே வராது. அப்படியே பாருங்க, இப்போ ஆப்வியஸ்லி த ஸ்ட்ரென்த் இஸ் வித் கோல்டு, ஏன்னா அது உள்ள கூட வரல, அது வந்துட்டு போயிரு. இப்போ நம்ம லாங் பொசிஷன் பார்க்குறோன்னா நம்ம கோல்டில் தான் பார்க்கணும், சில்வரில் பார்க்கக்கூடாது. ஓகேவா? இப்போ நாங்கள் இது சில்வர் எங்கே எடுத்தோம்னா
சில்வரு ஒரு நிமிஷம். அதே மாதிரி தான், ஒன்றும் இல்லை. 30 மினிட்ல சில்வரு இந்த எஸ்எம்டி இருக்குது. 30 மினிட்ல எனக்கு இந்த பிஎஸ்பி இருக்குது. சேம் அது கோல்டு தான். ஓகேவா? ஸோ நான் 3 மினிட்டோ 5 மினிட்டோ எது எனக்கு கரெக்டாக இருக்கோ போகிறோம். ஓகேவா? எனக்கு இங்கே ஆர்டர் பிளாக்கு. ஓகேவா? எனக்கு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்டினியூஷன் ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த கண்டினியூஷன் க்ளீனாக இருக்குது எனக்கு. இங்கே கூட நம்ம லாங் பண்ணியிருக்கலாம். எனக்கு இது நல்ல க்ளீனாக இருந்தது. ஸோ ஆர்டர் ஃப்ளோ ரெஸ்பெக்ட் பாருங்களா, ஆர்டர் பிளாக் வைக்குதா, ஆர்டர் பிளாக் சப்போர்ட் பண்ணி திருப்பி க்ளோஸ் வைக்குது, திருப்பி ஆர்டர் பிளாக் சப்போர்ட் பண்ணி க்ளோஸ் வைக்குது. ஸோ இது லாங்கு 3R கிட்ட க்ளோஸ் பண்ணோம், இந்த ரேஞ்ச் கிட்ட. ஸோ இதுதான் அந்த சில்வரோட செட்டப்பு. இப்போ இங்கே 1 hour கேப் கிரியேட் ஆகிருக்கு. இந்த 1 hour கேப்புக்குள்ளே வந்துட்டு ப்ரைஸ் வில் டேக் திஸ் ஹைஸ். இப்போது அதுக்கு அடுத்தது இட் வில் டேக் திஸ் ஹைஸ். ஸோ இப்போ நம்ம இங்கே மிஸ் பண்ணியிருந்தா கூட இந்த கண்டினியூஷன் பைஸில் நம்ம என்ட்ரு ஆகிருக்கலாம். எப்படின்னா கேப்புக்குள்ளே வந்துச்சு, நமக்கு இங்கே எஸ்எம்டியும் இருக்குது. எஸ்எம்டி இருக்குது. ஆல்சோ திஸ் வி ஹேவ் திஸ் பிஎஸ்பி. எஸ்எம்டி பிஎஸ்பி இருக்குது. ஸோ நான் இந்த கேண்டிலில் எனக்கு 3 மினிட்ல ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருந்தால் ஐ ஷுட் ஹவ் கான் ஃபார் பைஸ். ஸோ இங்கே பாருங்களேன், ஆர்டர் பிளாக் வச்சிச்சு, க்ளோஸ் நல்லா இருக்குது. ஸோ நான் இங்கே லாங் பண்ணியிருக்கலாம். I should have kept my stop loss here or below this FEG. இந்த ஐஸ் வரையும் விடலாம். திஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள் என்ட்ரி. ஏன்னா நமக்கு இங்கே ஒன் ஹவர் எஸ்எம்டி ஃபில் இருக்குது, 30 minute பிஎஸ்பி இருக்குது. ஸோ வி கேன் ட்ரேட் திஸ் கேண்டில் டுவர்ட்ஸ் தீஸ் ஐஸ் பிகாஸ் வி ஆர் கான்ஃபிடென்ட் வித் தர் பயஸில் மேலே தான் போகுது. இட் வாண்ட் ரீச் தீஸ் ஐஸ். இது கோல்டில் எடுத்திருந்தா இன்னும் ஐப்ரோ, ஏன்னா கோல்டு தான் ஸ்ட்ரென்த் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் மேக்கிங் ஹையர் லோ. இது லோவர் ஹை தெரியுதா? அதனால நம்ம கோல்டு தான் ஃபஸ்ட்டு டாலர் ரீச் ஆகும். அதாங்க இன்னையோட ட்ரேடு. இது ஒரு சூப்பர் ட்ரேடு எடுத்திருந்தா, சில்வரில் எடுத்ததுனால சில்வரில் எடுத்து 3Rல க்ளோஸ் பண்ணியாச்சு. இது செகண்ட் பாசிபிள் ட்ரேட் ஐடியா. அவ்வளோதாங்க இன்னி வீடியோ. நான் இனிமேல் எடுக்கிற ட்ரேட்ஸை ரெகுலராக பிரேக் டவுன் பண்ணி போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.